அபிராமி நீயே படிச்சுட்டு எனக்கு சொல்லு. இது இல்லை டாக்டர், எனக்கு படிக்க தான் தெரியும், என்னன்னு சொல்ல தெரியாது. இது கலெக்டர்மாவுக்கு என்னதான் பிரச்சனை? மேடத்தோட பிரெயின்ல எந்த பிரச்சனையும் இல்லை சின்னா. அவங்களோட வைட்டல் ஆர்கன்ஸ் எல்லாம் நார்மலாவே இருக்கு. கான்ஷியஸ்னஸ் திரும்பாம இருக்கிறது தான் ஒரே பிரச்சனை. அதை நாம ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்றபடி அவங்கள பார்த்துக்கிட்டீங்கன்னா எவ்ரிதிங் வில் பி கூல் அண்ட் ஸ்மூத். சொல்லுங்க டாக்டர். சொல்றபடி கரெக்டா செஞ்சிடுவியா இல்ல யாராவது நர்ஸை அனுப்பட்டுமா? வேணாம் டாக்டர், அது ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் 3வது மனுஷனுக்கு தெரிஞ்சா அது 4 பக்கமும் பரவிடும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கலெக்டர் மேடத்தை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரி சின்னா, நான் கிளம்புறேன். ஃபைலை யாருக்கும் தெரியாம பத்திரமா வை. ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர். இங்க வாங்க, இங்க வா, இங்க வான்றல சொல்ற. என்ன நடந்துருச்சுன்னு இப்ப இப்படி ஆவேசப்படுற? என்ன நடக்கணும்? நான் ஒண்ணு ஆவேசப்படல. நம்ம பிள்ளையோட ஆவி எனக்குள்ள போந்து ஆவேசப்படுது. அந்த கலெக்டரோட உயிரை கூடன்னு காவு கேக்குது. ஏங்க, என் புள்ள உயிரோட இருக்கும் போது அவன் கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கல்ல, இப்ப அவன் கலெக்டரோட உயிரை கேக்குறான். கொண்டு கொடுங்க. தெய்வான, பொறுமையா, கொஞ்சம் பொறுமையா இரு. வா வா, என் கூட வா. வாமா, சொன்னக்க வா 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 வா. தெய்வான, உன்னோட ஆத்திரத்தாலையும் அவசரத்தாலையும் நாம நிறைய இழந்திருக்கோம். நீங்க பொறுமையா இருந்து மட்டும் என்னத்தை சாதிச்சீங்க? அந்த தேவராஜ் உங்களை நல்லா ஏமாத்துறான். உங்களை நம்பி நான் ஏமாந்துட்டு இருக்கேன். பழிக்கு பழி வாங்குறதும் பசி எடுக்கிற மாதிரி தாங்க. அடுத்தவன் சாப்பிடுறதுனால நம்ம பசி அடங்காது. நம்மளே நேரடியா களத்துல இறங்கி களை எடுக்கணும். கூலிக்கு மாரடிக்கிறவங்களுக்கு நம்ம கோவம் எப்படிங்க புரியும்? நேரடியா இறங்குறது பெரிய விஷயம் இல்ல தெய்வான. இறங்குனா ஜெயிக்கணும். தோத்துட்டா நம்ம வெறிய தோல் மாத்தி கொடுக்கறதுக்கு யாரு இருக்கா? இப்ப மட்டும் என்ன, நம்ம ஜெயிச்சுட்டா இருக்கோம், தோத்துட்டு இருக்கோம். அந்த கலெக்டர் கொல்ல வந்தவள போலீஸ் புடிச்சிட்டு போயிடுச்சு.
அவன் மட்டும் உண்மையை சொன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. போலீஸ பத்தி நீதான் புரிஞ்சுக்காம பேசுற. பொதுமக்களை திருப்திப்படுத்துறதுக்காக போலீஸ் எவ்வளையோ பிடிச்சு உள்ள போட்டிருக்காங்க. கஸ்டடியில் இருக்கிற ஐயர் வீட்டு பொண்ணுக்கும் ஹைடெக் கில்லருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இல்ல அண்ணாச்சி, 2 பேரும் ஒண்ணுதான். என்னைய சொல்ற? ஆமா அண்ணாச்சி, இப்பதான் வீரா கிட்ட பேசிட்டு வரேன். மும்பையில இருந்து அனுப்பப்பட்ட பொம்பளையும் கலெக்டரும் ஒரே சாயல்ல இருந்ததுனால கழுதைக்கு கை தவறிடுச்சு. சென்னைக்கு ஏத்த மாதிரி அபிராமியின் பேரை மாத்திக்கிட்டு ஐயராத்து பொண்ணு மாதிரி வேஷம் போட்டிருக்கா. அப்போ சூப்பர் வேஷம் சூப்பர் நடிப்புன்னு அவார்டு கொடுக்கலாங்கிறியா? அண்ணாச்சே, யோ என்னைய நொன்னாச்சி, அழுத்தம் திருத்தமா பேசுறதுனாலயோ அடி வயிற்றுல இருந்து சவுண்டு கொடுக்கறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. புரி வச்சுட்டா அடிச்சு தூக்கணும். ஆனா ஒருத்தரையாவது அடிக்க முடிஞ்சதா உன்னால? அவளை விட்டதோட அவளை கொல்ல வந்த கில்லர் வரைக்கும் எல்லாரையும் கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. உனக்கெல்லாம் அள்ளி கொடுத்ததுக்கு பதிலா கொஞ்சம் அனாதை பசங்களுக்கு சோறு போட்டிருந்தா கூட அவங்க சொல்ற வாழ்த்தாவது எனக்கு புண்ணியமா போயிருக்கும். இல்லண்ணா, நீங்க ஒரு காரியத்தை சொன்னீங்கன்னா அந்த காரியத்தை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி காரியத்தை முடிச்சவன் நான். அர்ஜுனோட குறி கூட தப்பி இருக்கும், ஆனா என்னோட குறி தப்பினதில்ல. வாழ்க்கையில முதல் தடவை அந்த கலெக்டரோட விஷயத்துல கணக்கு தப்பா போச்சு. அந்த கோபமும் வெறியும் எனக்குள்ள பொங்கிட்டு தான் இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் அந்த கலெக்டரோட சாவு இந்த தேவராஜ் கையில தான். என்ன நம்புங்க. உன்னை நம்பி நம்பிதான் நாங்க நாசமா போயிட்டு இருக்கோம். தெய்வான, நீ பேசாம இரு. அண்ணாச்சே, அவங்கள தடுக்காதீங்க. அவங்க கோபத்துல கத்துட்டோம். அவங்க கக்கிற நெருப்புல தான் என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரலும் பத்திக்கிட்டு எரியும். அந்த கோபத்துல தான் நம்மளோட எதிரி என்னால் அழிக்க முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது முக்கியம் இல்ல. போலீஸ் கிட்ட மாட்டி இருக்கிறது அபிராமி இல்ல, ஆபத்து. என்கொயரியில அவ உண்மையை உளறிட்டா நம்ம எல்லாருக்குமே ஆப்பு வச்சு கையில காப்பு மாட்டிடுவாங்க. அவ வாயை திறக்கிறதுக்குள்ள நிரந்தரமா அவ வாயை மூடிடு. அவளை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு விசாரிச்சியா? அவளை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கலாம் அண்ணாச்சி. மேலிடத்துல பர்மிஷன் வாங்கி திவாகர் தனியான ஒரு இடத்துல வச்சு விசாரிச்சிட்டு இருக்கான். அவன் ஆழ்கடல்லே கொண்டு போச்சாலும் சரி, பாலைவனத்திலே மறைச்சு வச்சாலும் சரி, அபிராமி எங்க இருக்கா நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அவளை அழிச்சிட்டு வந்து உங்களை நான் பாக்குறேன். போய் அந்த வேலையை முதல்ல முடிச்சிட்டு வா. அவனை இன்னும் நீங்க நம்புறீங்களா? இப்படியே நம்பிட்டு இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க மூஞ்சில கரிய பூச போறானா இல்லையான்னு பாருங்க. அபிராமி இவ்வளவு நாள் இந்த வீட்டுல தானே தங்கி இருந்தாங்க? ஆமா சார், ஆனா அவங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க ஐயர் வீட்டு பொண்ணு, நாங்க ஐயர் மீன் சாப்பிடுறோங்க. அப்புறம் தேவையில்லாம பேசாதீங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி சார். ஆமா, அபிராமி எப்படி இந்த வீட்டுக்கு வந்தாங்க? அது ஒரு பெரிய கதை சார். அதாவது சுத்தி வளைக்காம சுருக்கமா சொல்லுங்க. சரி, அபிராமி எந்த ஊர்ல இருந்து வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்காக வந்தேன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? ஏதோ குடும்ப பிரச்சனையா சார், அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா புல் டீட்டெயில் எதுவுமே எனக்கு தெரியாது. அபிராமி இங்க இருக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏதோ ஒரு சீட்டு கடைக்கு போய் பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்க சார். ஆமா, அந்த ஸ்வீட் கடை எங்க இருக்கு? அந்த ஸ்வீட் கடையை நீங்க பாத்திருக்கீங்களா? தினமும் அபிராமி அந்த ஸ்வீட் கடைக்கு தான் போறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா? சார், என் வீட்டுக்காரர் தான் அப்பப்போ அந்த அம்மாவை கொண்டு போய் இறக்கி விட்டு இருந்தாரு. ஆனா அக்கா அங்கதான் போறாங்களா இல்லையான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? அபிராமி இங்க தங்கி இருக்கும்போது சந்தேகப்படுற மாதிரி ஆள் யாராவது வந்து சந்திச்சாங்களா? இல்ல அவங்க ரகசியமா யாரையாவது மீட் பண்ணாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது சார். காலையில 9 மணிக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு திருப்பி வந்துருவாங்க. ஆனா நடுவுல அவங்க யாராவது பார்த்தாங்களா இல்ல அவங்கள யாராவது வந்து பார்த்தாங்களா எனக்கு எப்படி சார் தெரியும்? இத பாருங்க, உங்க பேர் என்ன? வெல்டிங் வள்ளிகண்ணு சார். இத பாருங்க வள்ளி, நீங்க உண்மை பேசுற மாதிரி எனக்கு தெரியல. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளில ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ இல்ல சார், எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். இல்ல,
நீங்க சொல்ற எதுலயுமே எனக்கு நம்பிக்கை வரல. கலெக்டர் சுட்ட கேஸ் எவ்வளவு சீரியஸான விஷயம்னு இன்னும் உங்களுக்கு புரியல. கோர்ட்ல அபிராமி தான் குற்றவாளின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால பொய் சொல்லாம உண்மையை ஒத்துக்கிட்டா உங்க எல்லாருக்கும் நல்லது. நல்லா யோசிச்சு பாருங்க வள்ளி. ஸ்கேன் சென்டருக்கு அபிராமி துப்பாக்கியோட வந்திருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் அவங்கள மட்டும் காப்பாற்ற முடியாது. ஆனா இப்ப நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டா உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும். சார் நீங்க துப்பாக்கின்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார். அபிராமி கையில துப்பாக்கி இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது சார். ஏன்னா ஒரு தபா எங்க அண்ணாத்தைய துப்பாக்கி காமிச்சுதான் அபிராமி மிரட்டினாங்க. உங்க அண்ணனை அவங்க ஏன் துப்பாக்கியை காட்டி மிரட்டணும்? அதான் சொன்னனே சார். அவங்க எங்க வீட்டுக்குள்ளார வரும்போது நான் எங்க அண்ணாத்த வீட்டுல இருந்தேன்னா அந்த அம்மா இந்த வீட்டுல இருக்கிறது எங்க அண்ணாத்துக்கே பிடிக்கல. அத்தை எப்படியாவது மிரட்டி ஊட்டி இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன் பார் அப்படின்னு ஊன்னு கத்தின்னு இங்க வந்துச்சா. அப்ப பார்த்தா அந்த அம்மா ஒரு துப்பாக்கியை காமிச்சு எங்க அண்ணாத்தைய மிரட்டி எங்க வீட்டுக்கு காமிச்சு வச்சுச்சு. பாவம் சார் எங்க அண்ணாத்தைய எப்படி தெரியுமா மிரண்டு போய் எங்க வீட்டுக்கு வந்தாரு. முடியல அப்படி நெட்டின்னு அப்படின்னு வந்தாரு சார். அண்ணாத்த வேஸ்ட் பீஸ் சார். உங்க அண்ணன் வீடு எங்க இருக்கு? இங்கதான் சார் பக்கத்து தெருல. நேரா போனீங்கன்னா சோத்தங்காய் பக்கமா ஒரு டீ கடை இருக்கும். சாரி சார், ரைட் ஹேண்ட் சைடா ஒரு டீ கடை இருக்கும். அது பக்கத்து சந்தில போனீங்கன்னா 4வது வீடு. பஞ்சர் பயணி எங்கன்னு கேட்டா யார் வேணாலும் சொல்லுவாங்க சார். சரி வர. இந்த நேரமா பார்த்தா அந்த கேள்வி வீட்டுக்குள்ளார இல்லாம போச்சு. இருந்திருந்தா அத்தை நல்லா மாட்டி விட்டு இருந்திருப்பேன். ஐயோ பாவம் அண்ணாத்தை போய் என்ன கேள்வி கேட்க போறாங்களோ. பகவானே, தெய்வம் நல்லவங்கள தான் அதிகமா சோதிக்கும், ஆனா கைவிடாதுன்னு சொல்லுவா. அபிராமி அக்கா அனுபவிச்சுட்டு இருக்க கஷ்டங்களை பார்த்தா நீ அவங்கள கைவிட்டுருவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. அக்காவை பத்தி எனக்கு நன்னாவே தெரியும். அவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷிய நீ இப்படி சோதிக்கலாமா? எங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அக்கா அனாதை மாதிரி சுத்திட்டு இருக்கிற தண்டனை போதாதா? அந்த கொலைப்பள்ளிய வர சுமக்கணுமா? எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத அக்காவால தாங்கிக்க முடியும். ஆனா அவங்க வேதனைப்படுறத பாக்குற சக்தி இன்னைக்கு இல்ல. அபிராமி அக்காவை இந்த பிரச்சனையில இருந்து நீதான் காப்பாத்தணும். அக்கா மேல விழுந்த களங்கத்தை தொடச்சு அவங்க நிரபராதிங்கிறத நீதான் நிரூபிக்கணும். நான் ஒன்னதான் முழுசா நம்பியிருக்கேன். விஜி, நீ என்ன வேண்டின்னு எனக்கு தெரியும். ஆனா நீ வேண்டின்றது நடக்காது. ஏங்கா இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? இத பார், நல்லவாளுக்கு தான் தெய்வம் நல்லது செய்யும், கெட்டவாளுக்கெல்லாம் தெய்வம் பாதுகாப்பு கொடுக்காது. அக்கா, சின்ன வயசுல இருந்தே அக்கா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டுன்னு அடிக்கடி சொல்லிருக்கேன். நீங்க அவங்கள நீங்க புரிஞ்சின்றது இவ்வளவுதானா? அக்காவோட குணத்துக்கு அவங்க இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அபிராமி கொலை பண்ணத நேருக்கு நேர் என் கண்ணால பார்த்தேன். சரி, என் கண்ணுல தான் கோளாறுன்னு வச்சுக்கோ. ஸ்கேன் சென்டர்ல துப்பாக்கியோட இவள போலீஸ் பிடிச்சிருக்கு. கலெக்டர் வர நேரமா பார்த்து இவ எதுக்கு அங்க போகணும்? இதுக்கு நீ பதில் சொல்லு. எனக்கு தெரியாதுக்கா. ஆதாரத்து மேல இருக்கிற நம்பிக்கையில நீங்க பேசுறேன், அக்கா மேல இருக்கிற நம்பிக்கையில நான் பேசிட்டு இருக்கேன். அக்கா தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்களால தப்பு செய்யவும் முடியாது. பைத்தியம், உனக்கு கண்ணை கட்டிண்டு இந்த உலகமே இருட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்கு நீ சொல்றது. நானாவது பரவாயில்லக்கா, கண்ணை கட்டிண்டு தான் இருட்டா இருக்குன்னு சொல்றேன். கண்ணை திறந்து வச்சுட்டே நீங்க அந்த தப்ப பண்றேளே. விஜி, மன்னிச்சுக்கோங்க அக்கா, ஏதோ அவசரத்துல பேசிட்டேன். கோகிலா, நீ தான் தப்பு பண்ற. அபிராமி கொலை பண்ணாலா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. என்ன இருந்தாலும் அவ விஜயோட அக்கா. அக்காவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக விஜய் கவலைப்படுறதும் அதுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதும் இயல்பு தானே. அதை பத்தி தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணி நீ தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. என்ன அவளோட வேதனை எனக்கு புரியாம இல்ல. அவளுக்காக இறக்கப்படுறத விட்டுட்டு அவளுக்கு பிராக்டிக்கலா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இப்படியே எதிர்பார்ப்புகளை வளர்த்துட்டு இருந்தானா பின்னால ஏமாற போறது இவதான். நான் ஏமாந்தாலும் பரவாயில்ல, நீக்காக ஒரு உதவி செய்வேளா? என்ன விஜய் இப்படி கேக்குற? நோக்கு என்ன உதவி வேணும் சொல்லு. அக்காவை எப்படியாவது காப்பாத்தணும் அத்திம்பேர். அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு உங்களால ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியுமா? சரிம்மா,
எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்ணா. இவதான் ஏதோ கேட்டுட்டு இருக்காள்னா நீங்களும் புரியாம பதில் சொல்லிட்டு இருக்கேளே. நான் போய் சாட்சி சொல்ற இடத்துல நீங்க ஒரு வக்கீல் அழிச்சுன்னு வந்தேன்னா அது நல்லாவா இருக்கும்? அதுவும் இல்லாம அபிராமி இப்படி ஒரு அவமானத்தை தேடி கொடுத்துட்டாளேன்னு அவ தோப்பனார் வேற துடிச்சுன்னு இருப்பாரு. இப்படி இருக்கறச்ச இவ அவளுக்கு சப்போர்ட் பண்றது தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், மனசு உடைஞ்சு போயிடுவார். அப்பா வாழ்ந்து முடிச்சவருக்கா அவரு வருத்தப்படுவாருன்றதுக்காக அக்காவை அப்படியே விட்டுலான்னு சொல்றேளா? ஆமாண்டி, வேற வழி இல்ல. கடல்ல விழுந்தவளை காப்பாத்துறதுக்கு நாமளும் கடல்ல குதிக்கலாம். ஆனா தெரிஞ்சே கரண்ட்ல கைய வைக்கிறவளை போய் காப்பாத்த முடியாது. அபிராமிக்கு நீ நல்லது நினைச்சியனா அது நோக்கு கெடுதலா தான் முடியும். உன் தோப்புனார் என்ன நம்பி உன்னை இந்த ஆத்துல விட்டுட்டு போயிருக்காரு. உன்னை எந்த பிரச்சனையிலயும் மாட்டிக்காம காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் பேசிட்டு இருக்கேன். அபிராமி விஷயத்துல உன் மனசு போட்டு குழப்பின்னு இருக்காத. நடக்கிறது நடக்கட்டும்னு பேசாம இரு. அப்படிலாம் எப்படிக்கா இருக்க முடியும்? முடியணும். ஏன் முடியாது? நான் பார்த்ததெல்லாம் போய் அது அபிராமி இல்லனா அது நேக்கும் சந்தோஷம்தான். ஆனா அது போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். உன் அக்கா பக்கம் உண்மை இருந்ததுன்னா அந்த உண்மையை அவளை காப்பாத்திடும். போ, போய் உன் வேலையை பாரு போ. கோகிலா, நீ பேசுறது எல்லாமே நியாயமான விஷயம்தான். அதே நீ கொஞ்சம் சாஃப்டா சொல்லாமே. சில விஷயங்களை ஊசி ஏத்துற மாதிரி நறுக்குன்னு சொன்னாதான் புரியும். என்னாச்சு டாக்டர்? சரண்யாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸை இவ்வளோ சீரியஸா பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர். சரண்யா உயிர் பிழைக்கணும்னு தான் நாங்க மனசார ஆசைப்படுறோம். எங்க ஆசை நிறைவேறாதுன்னா அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு நாங்க வந்தாச்சு. வாழவும் முடியாம சாகவும் முடியாம அவ போராடுறதை விட சரண்யாவோட ஆத்மா நிம்மதியா போய் சேரட்டும்.